வெல்கம் வீவர்ஸ். இன்னைக்கு இந்த கேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஷாக்கிங்காகவும் இருக்க போகுது. இந்த கேஸுக்கான ஆன்சர் இந்த வீடியோ லாஸ்ட்ல நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. அன்று அக்டோபர் 4, 2017 சவுத் ஆப்பிரிக்கா. 61 வயதான தட்டிகே அப்படின்றவர் சவுத் ஆப்பிரிக்கால இருக்க ஸ்டெல்லன்போச் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. தட்டிகே ரொம்ப நாளா வயிற்று வலியில இருந்ததுனால டாக்டர்ஸ் இவருக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இவருக்கு சர்ஜரி முடிச்ச அதுக்கப்புறமா இவரை ரெக்கவரி ரூமுக்கு டாக்டர்ஸ் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ண உடல் ஒரு சில நாட்களுக்கு எப்படி இருக்குன்னு டாக்டர் செக் பண்ணுறதுக்காக ரெக்கவரி ரூமுக்கு இவரை செக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறமா அந்த ரெக்கவரி ரூமில் இருந்த இவர் எங்கே போனார், இவருக்கு என்ன ஆச்சு, இப்படிப்பட்ட ஷாக்கிங்கான கேஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் டீப் அனலைஸ் பண்ண போகிறோம். இது உங்கள் சிவா ஃபேம்பர். நான் உங்கள் சிவா. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ், அன்சால்வ் கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்க இதோட ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அக்டோபர் 4, 2017 அன்னைக்கு மதியம் ரெக்கவரி ரூமில் இருந்த டிகேக்கு ஆப்ரேஷன் பண்ண இடத்துல அங்கே இருக்க காயத்துக்கு டாக்டர்ஸ் எல்லாமே மருந்து போட்டிருக்காங்க. இதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அங்கே படுத்து டிவி பார்த்துட்டே ரிலாக்ஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறமா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இவரை பார்க்க வந்திருக்காங்க. ரொம்ப டயர்ட்னஸாக இருந்த அவர் இவங்க எல்லாருமே அவர் பார்த்துட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டே இருக்காரு. அன்னைக்கு தான் அவருக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கிறதுனால அவரோட காயங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கு. இதனால ரொம்ப டயர்டாகவும் இருந்திருக்காரு. பட் ஆனா இவருடைய ஹெல்த் ரொம்ப நல்லாவே அன்னைக்கு இருந்திருக்கு. அடுத்த நாள் காலையில் சரியா 5:15 மணிக்கு நர்ஸ் டிகே உடல்நிலை எப்படி இருக்குன்னு செக் பண்ண வந்திருக்காங்க. நர்ஸ் அவர்கிட்ட உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் நர்ஸ் உங்களுக்கு மாற்றிக்கிறதுக்காக புது துணி கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு டிகே தலையாட்டிக்கிட்டே தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருக்காரு. நர்ஸ் இப்போ அவர் பெட்ல இருந்து திரும்பி அவர் இருக்க ரூமுக்கு ஆப்போசிட்ல இருக்க ரூமில் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்காங்க. அதாவது டிகே இருக்க ரூமுக்கும் ட்ரெஸ் இருக்க ரூமுக்கும் நடுவில் சின்ன ஆல்வே தான் இருந்திருக்கு. இப்படி ட்ரெஸ் எடுத்துட்டு நர்ஸ் டிகே ரூமுக்கு வரப்போ டிகே பெட்ல இல்லைன்றதை நோட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த நர்ஸ் உடனே என்ன நினைச்சாங்க அப்படின்னா அவர் பாத்ரூம் போயிருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் பாத்ரூம் போயிட்டு வரத்துக்குள்ள இந்த ரூமை கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு இந்த ரூமை கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டைம் ஆக ஆக அவர் வெளியே வராததை நோட் பண்ண நர்ஸ் பாத்ரூம் கிட்ட போய்கிட்டு நான் உள்ள வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ டிகே உள்ள இல்லை. இப்போ அந்த நர்ஸ் தலையை சொரிஞ்சிட்டே டிகே எங்கே போயிருப்பாரு அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க. பாத்ரூமை விட்டு வெளியே வந்து டிகேவோட பெட்டுக்கு அடியில் அப்படின்னு அந்த ரூம் ஃபுல்லாகவே சுற்றி தேடி பார்க்குறாங்க. டிகே அங்கே இல்லைன்றதை நோட் பண்ண நர்ஸ் அவர் எங்கே போயிருப்பாரு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா டிகேவோட ரூமுக்கும் அந்த ட்ரெஸ் ரூமுக்கும் நடுவில் ஒரே ஒரு ஆல்வே தான் இருந்திருக்கு. அதாவது ஒரு 2 அடி கூட இருந்திருக்காது. இப்படி நர்ஸ் அந்த ட்ரெஸ் ரூமில் அவங்க துணியை எடுக்கிறப்போ அந்த ரூம்ல இருந்து டிகே வெளியே வந்திருந்தா சவுண்டு கேட்டிருக்கலாம். ஏன்னா அந்த ரூமுக்கு வெளியே வரத்துக்கு அந்த ஒரு வழி தான் இருந்திருக்கு. இது மட்டும் இல்லை, அவர் இப்போதான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால அவரால் எழுந்து கூட நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அப்படிப்பட்டவர் எப்படி ஓடியா போயிருப்பாரு அப்படின்னு நர்ஸ் யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ அந்த நர்ஸ் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா மேனேஜ்மெண்ட் டிகேவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்த யாருக்கிட்டுமே சொல்லவே இல்லை. யாருக்கிட்டுமே சொல்லலை அப்படின்னா டிகேவோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அதுக்கப்புறமா போலீஸ், இவங்க யாருக்கிட்டுமே சொல்லாமல் மேனேஜ்மெண்ட் அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க யாருக்கிட்டுமே சொல்லாமல் தேட ஆரம்பித்ததுக்கு 2 ரீசன் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒன்று, டிகே காணாமல் போன விஷயத்த ரொம்ப பெரிய விஷயமா அந்த ஹாஸ்பிட்டல் நினைக்காம இருந்திருக்கலாம். இன்னொன்று, தன்னோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு பேஷண்ட் காணாமல் போனது ஒரு அவமான விஷயமா அந்த ஹாஸ்பிட்டல் நினச்சதுனால வெளியே சொல்லாமல் இருந்திருக்கலாம். அப்படி இருந்தும் டிகே காணாமல் போன அந்த நாள் முழுக்கவே, அதாவது அக்டோபர் 5ஆம் தேதி அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாகவே டிகேவை தேடி பார்க்குறாங்க. ஆனால் டிகே எங்கேயுமே இல்லை. சரி, ஓகே, அடுத்த நாளும்
அதாவது அக்டோபர் 6ஆம் தேதியும் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே தேடி பார்க்குறாங்க. அப்பையும் டிகே இல்லைன்றதை ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் நோட் பண்ணுறாங்க. கடைசியாக அக்டோபர் 7ஆம் தேதி அதாவது டிகே காணாமல் போய் 48 மணி நேரம் கழிச்சு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் டிகேவோட ஃபேமிலிக்கு கால் பண்ணி டிகே அங்கே ஏதாவது இருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு டிகேவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்கிறீங்க, இந்த நேரம் அவர் உங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாகணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை அவர் 2 நாட்களுக்கு முன்னாடியே இங்கேருந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அதிர்ச்சியை உறைஞ்சி போன டிகேவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த விஷயம் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் போலீஸ் கிட்ட கூட இன்ஃபார்ம் பண்ணலன்றதை தெரிஞ்சுக்காங்க. இதுக்கப்புறமா டிகேவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த விஷயத்தை போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ போலீஸ் அந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்ல, அந்த ஹாஸ்பிட்டலை சுத்தி இருக்க ஏரியா ஃபுல்லாவே டிகேவை தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பல நாள் தேடியும் அவரு எங்க இருக்காரு அப்படின்னு போலீஸுக்கு தெரியல. ஸோ இதனால அவர் எங்க போனாரு, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு டிகேவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் குழப்பத்துல ஆழ்ந்து போயிருக்காங்க. அப்போதான் அக்டோபர் 20ஆம் தேதி அதாவது டிகே காணாம போகி 15 நாட்கள் கழிச்சு ஸ்டெல்லன்போஸ் ஹாஸ்பிட்டல் ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல இருந்த ஒர்க்கர்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலோட சீலிங்க்கு போக ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அந்த சீலிங் அட்டிக் மாதிரி, அதாவது நம்ம வீட்டில் பறன் எல்லாமே பார்த்துருப்போம், அதாவது சின்னதா ஒரு நபர் கூட உள்ள போகாத அளவுக்கு அந்த அட்டிக் இருந்திருக்கும். ஸோ அந்த அட்டிக்கு மேலே ஏணி போட்டு ஏறி அந்த ஒர்க்கர்ஸ் உள்ள சுத்தி முத்தியும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி அவர் ஹெல்மெட்ல இருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் அந்த பரன்குள்ள ரொம்ப தூரத்துக்கு போய் அந்த வெளிச்சத்துக்கு பின்னாடி ஒரு நபர் அந்த அட்டிக்குள்ள இருக்கிறத அவங்க நோட் பண்றாங்க. அந்த நபர் உட்காந்துட்டு இருக்க நிலைமையில அந்த அட்டிக்குள்ள இருக்கிறத அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் பார்த்துருக்காரு. ஸோ அவர் நல்லா உத்து பார்த்த அப்புறமா தான் அது தெரிஞ்சிருக்கு, அது வேற யாரும் இல்லை, காணாம போன டிகே. ஆனால் அந்த டிகே இறந்த நிலைமையில அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலோட மேனேஜ்மெண்ட் குழப்பத்தில் உறைஞ்சி போகிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த சீலிங் பப்ளிக்கால் கூட ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்கிறதுனால அந்த அட்டி பிளேஸை எப்படி டிகே கண்டுபிடிச்சிருக்க முடியும், அப்படி டிகே அதை கண்டுபிடிச்சாலும் எப்படி தன்னை புல் பண்ணி அந்த அட்டிக்குள்ளே போயிருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க. ஸோ இது ரொம்ப இம்பாசிபிளான விஷயம் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் வழியாக சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா இதை விட ஷாக்கிங்கான டிகேவோட அட்டாப்சி ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆக்சுவலாக டிகேவோட அட்டாப்சி ரிப்போர்ட் பப்ளிக்கு சொல்லலை, டிகேவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் அதை சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபேமிலி மெம்பர்ஸ் இதை மீடியாவில் அப்படியே சொல்லியிருக்காங்க. அதன்படி டிகே தன்னோட வயிற்றுல இருந்த பிரச்சனையாலேயோ இல்லை வேற ஏதாவது காரணத்தாலேயோ அவர் இறக்கலை, இருந்தாலும் ஏதோ ஒரு சம்திங் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா இதை விட ஒரு அதிர்ச்சியான விஷயம் நம்மளுக்கு காத்திருக்கு. அது என்னன்னா டிகே அந்த அட்டிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டிகேவை கொலை பண்ணது யாரோ இல்லை ஏதோ ஒன்று இருந்திருக்கலாம். அப்படி அவர் கொலை பண்ணி யாரோ இல்லைன்னா ஏதோ ஒன்று அவர் கொண்டு போய் அந்த அட்டிக்குள்ள வச்சிருக்கலாம். இது வரைக்குமே இந்த கேஸ் ரொம்ப குழப்பமாகவும் விசித்திரமாகவும் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா இதுக்கப்புறம் தான் இந்த கேஸ் ரொம்ப தீவிரமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. மே 15, 2019 அதாவது டிகே ஸ்டெல்லன்போஸ் ஹாஸ்பிட்டலில் இறந்த நிலைமையில கண்டுபிடிக்கப்பட்டு 1.5 வருடங்கள் கழித்து 53 வயதான சாண்டல் அப்படின்ற ஒரு நபர் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்க டர்பன் சிட்டியில் இருக்க காந்தி மெமோரியல் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணியிருக்காரு. எதுக்காக இவர் ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்கன்னா வீட்டில் வேலை செய்யறப்போ அவர் கீழே விழுந்து அவரோட கால் தொடை எலும்புகள் உடையப்பட்டிருக்கு. அவர் கால் எலும்புகள் உடையப்பட்டிருக்க நிலைமையிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரால் சுத்தமா அந்த இடத்த விட்டு நவர முடியாத நிலைமையில அவர் இருந்திருக்காரு. இப்படி இவர் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்ததுக்கு அப்புறமா 2 நாட்கள் கழிச்சு அதாவது மே 17ஆம் தேதி சாண்டிலோட கசின் இவரை பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்திருக்காரு. இவங்க 2 பேருமே அவங்க ரூம்ல கொஞ்ச நேரம் பேசிட்டு சாண்டில விட்டுட்டு அவரோட கசின் கிளம்பியிருக்காரு. இப்படி அவரோட கசின் கிளம்புறதுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து சாண்டிலோட காலை எக்ஸ்ரே பண்றதுக்காக சாண்டிலோட ரூமுக்கு பார்த்திருக்காங்க. அப்போ சாண்டில் அந்த ரூம்ல இல்ல.
இப்போ ஸ்டெலன்பஸ் ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிட்டு சாண்டலை தேட ஆரம்பிக்காங்க. ரொம்ப நாள் தேடியும் சாண்டலை கண்டுபிடிக்க முடியல. இப்படி சரியா 6 நாட்கள் கழிச்சு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு சில இடத்துல இருந்து துர்நாற்றம் வர ஆரம்பிக்குது. இப்படி அந்த துர்நாற்றத்தை ஃபாலோ பண்ணி போய் பார்க்குறாங்க. அந்த துர்நாற்றம் ஒரு ரூம்ல போய் முடிவடையுது. அந்த ரூம்குள்ள போன ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அந்த ரூமோட சீலிங்கை பார்க்குறாங்க. அந்த சீலிங்ல இருந்து கருப்பு கலர்ல ஒரு லிக்விட் கீழே சொட்ட ஆரம்பிச்சிருக்கு. அப்படி அந்த சீலிங்கை செக் பண்றப்பதான் சாண்டல் இறந்த நிலையில இருந்திருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. உடனடியாக அந்த சாண்டோ உடல் அட்டாப்சிக்கு அனுப்பவிக்கப்படுது. ஆனால் அந்த அட்டாப்சியோட ரிசல்ட் பப்ளிக்கு வெளியே காட்டப்படலை. ஸோ இந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா மக்களுக்கிடையே இந்த 2 வருடத்தில் மட்டும் நடக்க முடியாத 2 நபர்கள் ஹாஸ்பிட்டலில் சீலிங்கை தேடி போய் அங்கே இறந்து போகிறது அப்படின்னு வழக்கமாக பேசிட்டு வந்திருக்காங்க. இப்படி இந்த கொலைகள் பற்றி மக்கள் மத்தியில் 3 தியரிகள் பரவலாக பேசப்பட்டது. அதில் முதல் தியரி இவங்களே அந்த சீலிங்கில் போய் இறந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. 2வது தியரி இவங்களை யாரோ கொலை பண்ணி இவங்க 2 பேரையும் சீலிங்கில் போய் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா தான் ரொம்ப முக்கியமான இந்த 3ஆம் தியரி. இந்த தியரி படி இந்த 2 சம்பவங்கள் தான் ஸ்பான்டேனியஸ் டெலிபோர்டேஷனுக்கு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பான்டேனியஸ் டெலிபோர்டேஷன் என்னன்னா ஒரு நபர் இறந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போய் சடனா வேறொரு இடத்துல வரது தான் ஸ்பான்டேனியஸ் டெலிபோர்டேஷன். இப்படிதான் இந்த 2 நபர்களும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னு மக்களிடையே பேசிக்கப்படுறாங்க. இது எல்லாமே ஒரு தியரி மட்டும் தான். எது உண்மை அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இதை எப்படி நம்புறது அப்படின்னு உங்களை பொறுத்தது. ஸோ எனிவே டியர் வியூவர்ஸ், உங்களோட கருத்துப்படி தியரி 1 படி இவங்களே போய் அதை இறந்துட்டாங்களா, தியரி 2 படி இல்லை யாராவது இவங்களை கொலை பண்ணி அந்த சீலிங்குள்ள வச்சிருக்காங்களா, தியரி 3 படி ஸ்பான்டேனியஸ் டெலிபோர்டேஷனால இவங்க இங்கிருந்து அங்கே போயிருக்காங்களா அப்படின்னு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. நன்றி, பாய்.